यस्याभवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येष्वविचार्यतूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये। निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षट्कोपमुनीश्वरं श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्रीनिसुम्मकार्जमुनित्पादाम्बुदेन्दिरं दान्तिक्षान्ति दयाद्भिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशटारियोगीन्द्रपतिं श्रेयो निधिं संश्रये। श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरषटरिगुणासंयमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं हृदं मे नरहरिषडजिद्योगिनेतु प्रसादात् प्राज्ञः श्रीरङ्गकारिप्रभवयति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीच्छटारिं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारम् अनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैतुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। நமஸ்ததே. இந்த விஸ்வாவசு வருஷம் ரொம்ப உயர்ந்த வருஷம் ஸ்ரீ சன்னதி சிஷ்யர்களுக்கு. ரெண்டு மகான்களுடைய 100வது திருநக்ஷத்திரம் இந்த வருஷத்திலேயே அமைஞ்சதுன்றது ஒரு பெரிய பாக்கியம். தொடர்ந்து வர்றது இதுலயே ஸ்ரீ சன்னதியில மூர்த்தாபிஷிக்தராய் எழுந்தருளியிருந்த வெள்ளிவலம் ஸ்ரீமத் அழகேசங்களுடைய திருநக்ஷத்திரம் இப்ப கார்த்திகையில தொடர்ந்து அடுத்த ஆடியிலேயே வரக்கூடியது. நம் சந்நிதியினுடைய ஸ்ரீகாரியமாக சுப்பிரசித்தராய் எழுந்தருளியிருந்த பனமகை நரசிம்மாச்சார் சுவாமியினுடைய சதாபிஷேகம் தொடர்ந்து வருது. அது இந்த வருஷம் ஆரம்பிச்சது. இத மாசம் ரேவதி நட்சத்திரத்துல இந்த மகனீயருடைய வைபவத்தையும் உபன்யாசமாக நம்ம ஜிஎஸ்பிகேல நம்ம கேட்க போறோம். இந்த சுவாமிய அடியனுக்கு பால்யத்திலேருந்து எப்போ அடியன் சன்னதிக்கு போய் முதல்ல பஞ்சசம்ஸ்காரமானத்திலேருந்து இந்த சுவாமியினுடைய பரிச்சயம் ஏற்பட்டது. தொடர்ந்து பல சந்தர்ப்பங்கள் அந்த சுவாமியினுடைய அனுகிரக விசேஷம்தான் அடியனையும் ஸ்ரீகாரியமாக ஆக்கியிருக்கு. இது எக்ஸாஜரேஷன்னே சொல்ல முடியாது. சுவாமி எப்போ போனாலும் பிரீத்தியா விசாரிப்பார். சன்னதிக்கு எப்போ போனாலுமே ஒரு ஸ்பெஷல் இல்லைன்னா ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் தான் எப்போ போனாலும். இது ஐஷங்கருடைய சம்பந்தம், தேவனார்வலாக ஐஷங்கருடைய சம்பந்தம் இருந்ததுனாலேயோ என்னமோ தெரியாது, இல்லை நரசிம்மனுடைய கட்டாட்சம், ஆச்சாரியனுடைய கட்டாட்சம், எப்போ போனாலும் சுவாமி தனியா பிரீத்தியா விசாரிப்பார். எப்பவுமே உண்டு அந்த விசாரிப்புங்கிறது, எப்பவுமே இருக்கும். இந்த சுவாமிக்கு அப்படி ஒரு பிரீத்தி. இந்த சுவாமி சுத்த சம்பிரதாயத்துல சத் சம்பிரதாயத்திலேயே அவதாரம் பண்ணி பெருமாளுடைய கைங்கரியத்துக்காகவே ஏற்பட்டவர் போலதான் தோன்றது. இந்த சுவாமியினுடைய வம்சம்
வீரவல்லியார்னு சொல்லுவா. வீரவல்லின்னு லோகத்துல பிரசித்தி. ஆனா ரொம்ப சரியா சொல்லணுமாக இருந்தால் வீரவில்லின்னு சொல்லணும். ஏன்னா வீரவில்லிங்கிறது இந்த தனுஷ், அது ராமனை குறிக்கும். ராமனை தான் அந்த வம்சத்துல இருக்கா. ஆனா ரொம்ப பெரிய கோதண்டராமன் சொல்லக்கூடிய அந்த ஒரு பராக்கிரமத்தோட எழுந்தவர் இந்த பெருமாளுடைய அவதாரத்துல. இந்த வீரவில்லியார் எல்லாருமே அநேகமாக கௌண்டின்ய கோத்திரத்தை சேர்ந்தவாள் தான். அந்த கௌண்டின்யாள்னு சொல்ற போதே அந்த வம்சத்துக்கு உண்டான ஒரு பெருமையும் உண்டு. அடியனுக்கும் அந்த கௌண்டின்ய கோத்திரத்தினுடைய சம்பந்தம் உண்டு. அடியனுடைய சொசுரர் இவா எல்லாருமே கௌண்டின்ய கோத்திரத்தை சேர்ந்தவா. அந்த கௌண்டின்ய கோத்திரம் எப்பவுமே அந்த ரிஷிகளுடைய சம்பந்தம்ங்கிறது உண்டு. இந்த வாசிஷ்ட மைத்ராவருண கௌண்டின்யான அவளுக்கு அந்த கோத்திர பிரவரங்கள் சொல்ற போது சொல்ல வசிஷ்டருடைய சம்பந்தத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கோத்திரம். வசிஷ்டர் சம்பந்தம்னு சொன்னாலே நமக்கு அது எல்லாருக்குமே தெரியும். வசிஷ்டர் எப்பேற்பட்ட ஒரு பிரம்ம ரிஷியாக இருந்தவர் அப்படிங்கிறதும் தெரியும். அப்படிப்பட்ட கோத்திர சம்பந்தத்தை கொண்டவர் இந்த சுவாமி. அந்த வம்சத்துல இருக்கிறவா எல்லாருமே ரொம்ப உயர்ந்தவாள். அப்படிப்பட்ட வம்சத்துல அவதாரம் பண்ணி சகாலத்திலேயே உபநயனாதி சம்ஸ்காரங்கள் பஞ்சசம்ஸ்காரங்களை எல்லாம் அடைந்து சுவாமியினுடைய ரொம்ப இளமை காலத்திலேயே திருப்பதியில வாசிச்சவர். அதற்கு பிற்பாடு மதுராந்தகம் கலாசாலையில சேர்ந்து சாஸ்திராபியாசங்கள்லாம் இருந்து அப்புறம் ஸ்ரீமதி இஞ்சிமேட்டு அழகிய சிங்கரிடத்துல கிரந்த காலக்ஷேபங்கள். சுவாமி பால்யத்திலேருந்தே நல்ல ஆச்சாரசீலராகவே இருந்தார். அப்புறம் மாலோலனுடைய இங்க சன்னதி கைங்கரியத்துக்கு வரப்போது ஸ்ரீமத் தேவனாருளாக ஐஷங்கர் காலத்துல சன்னதியிலே கைங்கரியத்துக்கு சேர்ந்தார். முதல்ல சுவாமிக்கு கைங்கரியம் ஏற்பட்டதுங்கிறது உக்ரான கைங்கரியம். அந்த உக்ரான சன்னதியில ஒத்தத்திற்கு ஒரு கைங்கரியங்கள் உண்டு. அந்த கைங்கரியங்கள்லாம் என்னென்ன கைங்கரியம், முதல்ல மிருத்து கைங்கரியத்திலேருந்து மிருத்து கைங்கரியம், காஷாய கைங்கரியம், ஆசிரமத்துல ஐஷங்கருடைய ஆசிரமத்துல இந்த கைங்கரியங்கள் எல்லாம் மிருத்து கைங்கரியத்திலேருந்து ஆரம்பிப்பான். மடத்துல யாருக்கும் சட்டுன்னு கைங்கரியம் கொடுத்துட மாட்டான். இவன் அந்த கைங்கரியத்துக்கு முதல்ல சந்நிதியில கைங்கரியம் பண்றதுக்கு யோக்கியதை இருக்கான்னு முதல்ல பரிசீலனை பண்ணிட்டு பரீட்சை பண்ணிட்டு தான் அங்க கைங்கரியத்துக்கு கொடுப்பாளே தவிர, அடியன் சொல்றதெல்லாம் பழைய காலத்துல இருந்து இப்படிதான் சன்னதியில வழக்கம். அடியன் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இஞ்சிமாட்டேஷன் காலத்துலலாம் யாரும் சட்டுன்னு கைங்கரியத்துக்கு வர முடியாது. இந்த கைங்கரியத்துக்கு இவன் யோக்கியதை உடையவனா, முதல்ல ஆச்சாரம் அனுஷ்டானங்கள்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுட்டுதான் மடத்துல கைங்கரியத்துக்கு நியமிப்பான். அவ்வளவு சுலபமாக ஸ்ரீசந்நிதி கைங்கரியம் யாருக்கும் கிடைக்காது. பரீட்சை பண்ணிட்டு தான் கொடுப்பான். அப்படி இருந்த காலம். இந்த சுவாமியினுடைய ஞான அனுஷ்டானங்களை எல்லாம் பார்த்துட்டு தேவனாருளாக ஐஷங்கர் உக்ரான கைங்கரியத்துக்கு நியமிச்சாச்சு. எல்லாம் சொல்றது உண்டு. ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும், ஒருத்தர் இந்த மாதிரி கூப்பிடணும் அப்படின்னு சொன்னா அவளுக்கு இந்த யோகி, அதுவும் தேவனாருளாக ஐஷங்கர்கிட்ட தான் சர்டிபிகேட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். பார்த்துட்டு தான் கொடுப்பார். சட்டுன்னு வான்னு கூப்பிட மாட்டார் யாரையும்.
ஐஷிங்கர் இவரை இந்த கைங்கரியத்துக்கு, உக்ரான கைங்கரியத்துக்கு நியமிச்சாச்சு. அதுக்கப்புறம் அத பண்ணிட்டு வந்தார். ஐஷிங்கருக்கு திருவுள்ளம் உகக்கும்படியாக அந்த கைங்கரியம் வந்த உடனே, உக்ரான கைங்கரியம்ங்கிறது அந்த திருமடப்பள்ளியோட சம்பந்தப்பட்ட கைங்கரியம். ஐஷிங்கர் ரொம்ப பிரீத்திக்கு பாத்திரமாகி, ஐஷிங்கர் கொஞ்ச நாள் கழிச்சு இவரை ஆசிரமத்துல வெந்நீர் கைங்கரியத்துக்கு நியமிச்சுட்டார். அதாவது தன்னுடைய ஒரு பர்சனல் கைங்கரியம், ஆசிரமத்திலேயே இருக்கக்கூடிய கைங்கரியத்துக்கு ஐஷிங்கருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. வெந்நீர் கைங்கரியத்துக்கு நியமிச்சார். சரி, அதுவும் ஒன்று சுமன் திருவுள்ளம் தான். அந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு வரப்போது ஒரு காலம் இருந்துட்டு இருந்தார். பிற்பாடு இதுக்கு முன்னாடி சன்னதியில தையார் ஜோசியம் ரங்காச்சார் சுவாமி ஸ்ரீகாரியமா இருந்துட்டு இருந்தார். ரமணார்வலாகிற நாள்ல ஜோசியம் ரங்காச்சார் சுவாமி தான் இங்க கைங்கரியத்துக்கு பிரதானமாக இருந்துட்டு இருந்தார். அந்த சுவாமி 1964 வருஷம் அவர் பரமபதிச்சுட்டார். அதுக்கப்புறம் முக்கூரேஷங்கர் ஆசிரம ஸ்வீகாரம் 1957 தொடர்ந்து கைங்கரியத்தை பண்ணிட்டு வந்தார். அதுக்கு முன்னாடியே தேவனார்வலாசிங்கரே இவருக்கு வடதேச யாத்திரை போறதுக்காக திருவாராதன கைங்கரியத்துக்கும் இவரை நியமிச்சாச்சு. ஸ்ரீகாரியமாவறதுக்கு முன்னாடியே இந்த சுவாமியை ஆராதகராகவும் சன்னதியில எழுதிருந்தார். ஐஷிங்கரே இவருக்கு இந்த திருவாராதனங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து, இந்த சன்னதி அதாவது எப்படி கிரமசா படிப்படியாக இவருக்கு அந்த பதவி உயர்வுன்னு சொல்ற மூலிய ப்ரமோஷன் சொல்ற ரீதியில முதல்ல உக்ரான கைங்கரியத்திலிருந்து வெந்நீர் கைங்கரியம், அதற்கு பிற்பாடு திருவாராதன கைங்கரியத்தையும் ஐஷிங்கரே நியமிச்சாச்சு. அதுக்கு காரணம் இவருடைய ஸ்ரத்தை, பக்தி. இது முக்கியமான காரணம். ஐஷிங்கரிடத்துல அத்தியந்த பிரீத்தி. அந்த பிரீத்தி விசேஷமே ஐஷிங்கரை இவரை திருவாராதன கைங்கரியத்துக்கு நியமிச்சாச்சு. அதுலயும் செவ்வனா பண்ணிட்டு வரப்போது வடதேச யாத்திரையிலாம் கூடவே இருந்துட்டு கைங்கரியங்கள் பண்ணிட்டு வந்தார். பாடி இங்க முக்கூரேஷங்கரோட சஞ்சாரமா எழுன போது 1964 இந்த சுவாமிக்கு ஒரு நாள் பானக ஆராதனத்துல ஸ்ரீகாரியமாக இவரை நியமிச்சாச்சு பனமகை நரசிம்மாச்சார். கிட்டத்தட்ட 40 வருஷ காலம் சுவாமி ஸ்ரீகாரியமாகவும் சந்நிதியினுடைய ஸ்ரீ சந்நிதியினுடைய ஆராதகராகவுமே எழுதிருந்தார். கொஞ்சம் பார்க்கிற போது நமக்கு தெரிஞ்ச வரையில் இவ்வளவு ஒரு நீண்ட காலம் இந்த மாதிரி ஒரு ஸ்ரீகாரியமாகவும் ஆராதகர் எழுதிருந்தாருன்னு சொன்னா அநேகமா இந்த சுவாமியாகத்தான் இருக்க முடியும். பனமக ஸ்ரீகாரியம்தான் ஒரு லாங் பீரியட் அப்படி இருந்திருக்காருன்னு தோன்றுது. கிட்டத்தட்ட முக்கூரேஷங்கர் காலம் பூர்த்தியாகவும் இவரே கூட இருந்து பார்த்துட்டு இருந்திருக்கார். இந்த சுவாமியே இருந்து பார்த்துட்டு இருக்கார். இது ஒரு பாக்ய விசேஷம், சந்தேகம் இல்லாமல் ஒரு பாக்ய விசேஷம். இதன் ரிசும்மன் தான் திருவுள்ளம் பத்தினான் ஆச்சாரின் மூலமாக. உபனிஷத்துல எல்லாம் சொல்ற போது ந அயம் ஆத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனாஸ்ருதேனன்னு சொல்லி அதுல யமேவ ஏஷ விருணுதே தேன சொல்றது. யமேவ ஏஷ தஸ்ய விருணுதே தனும் ஸ்வாம்னு பெருமாளை பத்தி சொல்றது. இந்த பகவானை அடையறதுக்கு நாம ஆசைப்பட்டா மட்டும் போராது, அவன் வரிக்கணும்.
அவன் என்னை இவன் அடையட்டும் அப்படின்னு அவன் சங்கல்பிக்கணும். அந்த ரீதியில நிருசிம்மன் சங்கல்பிச்சான், இந்த சுவாமி சன்னதியில இருக்கட்டும் அப்படின்னு. நிருசிம்மனுடைய சங்கல்பம் ஆச்சாரியனுடைய அனுகிரக விசேஷத்தை முன்னிட்டு கொண்டு வந்தது. அவ்வளவு காலம் இந்த சுவாமி இந்த சன்னதியில எழி சன்னதியினுடைய காரியக்கிரமங்களை நிர்வாகத்தை ரொம்ப ஆச்சரியமாக பண்ணிட்டு இருந்தார். இதுல சன்னதியில ஸ்ரீகாரியம் அப்படின்னு ஒரு ஸ்தானம். இதுவும் கீழ் சொன்ன மாதிரி யாரும் இந்த ஸ்தானத்துக்கு அவ்வளவு சுலபமா ஆசைப்பட முடியாது. ஆசைப்பட்டாலும் அது நடக்காது. பெருமாள் சங்கல்பிக்கணும், ஆச்சாரியன் நியமிக்கணும். அது இந்த சுவாமிக்கு நேர்ந்தது. இந்த சுவாமிக்கு அப்படி நேர்ந்த ஒரு விசேஷம். தொடர்ந்து இந்த சுவாமி 40 வருஷ காலம் சன்னதியில கைங்கரியம் பண்ணியிருக்கார். ஸ்ரீகாரியமா இருந்தது நிர்வாகம். இது நாமினேட்டட் போஸ்ட்னு சொல்லணும். இது யாரும் அப்ளை பண்ணி இதை விண்ணப்பிச்சு இந்த ஸ்தானத்துக்கு வர முடியாது. சொன்ன மாதிரி அவளா நியமிக்கக்கூடியது நாமினேட்டட் போஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நான் வரேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுல ஒரு சந்தர்ப்பத்துல பில்லிவலாய்ஷங்கர் நாள்ல யாரோ ஒரு சுவாமி நான் கைங்கரியத்துக்கு வரேன், அப்போ பழவேறு சுலகோபாச்சாரியும் பராமரிச்சுட்டார். அந்த சமயம் கொஞ்ச காலம் இங்க ஸ்ரீகாரியமா இல்ல, ஒரு இன்டரிம் ஸ்ரீகாரியமா இஞ்சிமோடு தேசிகாச்சார் தான் இருந்தார். அப்போ ஒரு சுவாமி கேட்டார் ஐஷங்கர் கிட்ட, இங்க ஸ்ரீகாரியம் போஸ்ட் காலியா இருக்குன்னு சொன்னா நான் வேணா வரட்டமான்னு கேட்டார். ஒரு லௌகிகர் ஒருத்தர் கேட்டார். ஐஷங்கர் சிரிச்சுட்டார். அப்படியெல்லாம் வர முடியாது சுவாமி, விஷயம் தெரியாதவா கேட்டது. அந்த மாதிரி யாரும் சட்டுன்னு ஆசைப்பட்டாலும் வராது. நிருசிம்மன் சங்கல்பிக்கணும். அப்படி சங்கல்பிச்சு இந்த சுவாமிக்கு அது ஒரு நேர்ந்தது. ரொம்ப ஆச்சரியமான நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார். இதுல ஸ்ரீகாரிய ஸ்தானம் அப்படிங்கிறது மடத்தினுடைய சகல நிர்வாகமும் அவரை சேர்ந்துதான் இருக்கும். மடத்தினுடைய சகல நிர்வாகங்களும், சகல நிர்வாகம்னு சொன்னா இந்த லௌகிக பாஷையில சொல்றதாக இருந்தால் ஸ்ரீகாரியம்ங்கிறது தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். அவர்தான் நிர்வாகத்துக்கு பொறுப்பு. எதுவாக இருந்தாலும் ஸ்ரீகாரியத்தினிடத்துலதான் கேட்கணும். அவர்தான் அந்த நியமனங்களை எல்லாம் ஐஷங்கரை கலந்துண்டு இப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுண்டுதான் அவர்கிட்ட தான் நியமனங்களை எல்லாம் வாங்கிக்கணும். ஐஷங்கர் வாச்சா ஏதாவது சொன்னாலும் அத காரியத்துக்கு அதை கொண்டு வர்றது, அதை காரிய கிரமத்துக்கு கொண்டு வர்றதுங்கிறது ஸ்ரீகாரியத்தினுடைய ஒரு செயல். இதுதான் சன்னதியில நடக்கக்கூடிய ஒரு கிரமம். இந்த கிரமத்தை இந்த சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக பண்ணிட்டு வந்தார். அந்த ஒரு காம்பீரியம், அந்த காம்பீரியத்தை இந்த சுவாமியின் இடத்துலதான் சேவிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சுவாமிக்கு அப்புறம் ஒரு 3 பேர் ஸ்ரீகாரியமா வந்துட்டா. அந்த அளவுக்கு காம்பீரியம் இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும் பதில். அவ்வளவு கம்பீரமான ஆக்கிருத்தியோட அந்த குரலையே, அந்த துவனியிலேயே தெரியும். பணவக ஸ்ரீகாரியக்காரர் சொன்னார்னா அது நடக்கும். சன்னதியினுடைய நிர்வாகத்துல அது நடக்கும். நான் முதல்ல சின்ன வயசுல இருந்தே இத பார்த்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் வயசான காலத்திலையும் வந்திருக்கேன். எத்தனையோ சந்தர்ப்பங்கள். 1978 முக்கூரை சிங்கர் பருத்திப்பட்டுக்கு எழுதினார். அப்போ காஞ்சிபுரத்துல இருந்துட்டு அந்த ஒரு உற்சவம்,
அதை முடிஞ்சு அடியன் தமையன் தகப்பனார்லாம் காஞ்சிபுரத்துக்கு போய் ஐசங்கரை பிரார்த்திச்சா. பருத்திப்பட்டுக்கு அவசியம் ஒரு தடவை ஏழனம் அப்படின்னுட்டு ஐசங்கர் ஏழுட்டார். காஞ்சிபுரத்துலேருந்து அந்த ஒரு டிராக்டர்ல வச்சுட்டு அதெல்லாம் ஐசங்கர் பருத்திப்பட்டுக்கு ஏழுட்டார். ஆத்துல அப்போ நிறைய ஒரு 30 பசுமாடு இருந்தது. அங்க இருந்தா ஐசங்கர் ஆத்துல இருந்தார். பக்கத்துல ஆசிரமத்துல எல்லாம் இருந்துட்டு ஒரு நாள் பானக ஆராதனத்துல அப்பா இப்போ வந்து அங்க மடப்பள்ளியில சொல்ற போது ஸ்ரீகாரி இங்க முதல்ல கேட்டா ஹஸ்தாந்திரத்துக்கிட்ட சொல்ற போது இன்னைக்கு பெருமாளுக்கு க்ஷீரான்னம் பண்ணினா பசுமாடு நிறைய இருக்கு, க்ஷீரான்னம் அண்ணணும்னு. கொஞ்சம் அப்போ நாழி ஆயிடுத்தோ என்னமோ தெரியல. சோதிமாக்கரன் சாமி இருந்தார். கொஞ்சம் அவளுக்கு 2 மனசு, பண்ணலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. அப்போ ஸ்ரீகாரியம் சுவாமி எழுனார். தாய் என்னது சுவாமி கேட்கிறார், பண்ணணும் அப்படின்னு ஒரு துவனிதான். அவ்வளவுதான். உடனே சரின்னுட்டா எல்லாரும். ஆயிடுது அந்த நியமனம். ரிசுமன் சங்கல்பிச்சது. அந்த மாதிரி க்ஷீரான்னம் ஆயிடுத்து. கிட்டத்தட்ட ஒரு 47 வருஷம் ஆயிடுத்து. இன்னி வரையில் அந்த மாதிரி க்ஷீரான்னம் நான் சாப்பிட்டதில்லை. இது உண்மையான வார்த்தை. அந்த பருத்திப்பட்டுல அந்த மாதிரி அந்த பால் அந்த ரிசுமன் அன்னைக்கு அமுது செய்தபடி க்ஷீரான்னம் இன்னி வரையில் அடியேன் சாப்பிட்டது இல்லை. அது உண்மையான வார்த்தை. பண்ணதுதான் தெரியும். பண்ணதுக்காக கொஞ்சம் அலுப்பா இருந்ததோ என்னமோ தெரியாது. பண்ணி கோஷ்டி விநியோகம் ஆகி ஒரு பருக்க கூட மிஞ்சலை, எல்லாம் காணாப்படுது. அவ்வளவு சிரேஷ்டமா அம்சிருந்தார் ரிசுமன். அது முக்கியமா காரண கர்த்தா நம்முடைய பனமுக ஸ்ரீகாரியம் சுவாமி தான். பிரீத்தி ஒரு விசேஷம், அந்த நிர்வாகத்துல இருக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் பண்ணி கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷங்கள் சந்தர்ப்பங்கள் சுவாமியோடலாம் பழகி இருக்கேன். ஸ்ரீரங்கத்துக்கு போறச்செல்லாம் விசேஷமா பிரீத்தியா விசாரிச்சாகும். சதசுகள் எல்லாம் இந்த சுவாமி தான் முதல்ல சன்னதி கிரமத்தை ஒட்டி அந்த சுவாமி தான் சாதிக்கிறது வழக்கம். சுவாமி அபிகமனத்துல எழுதினார்னா கத்தியம் சுவாமி ஏகாந்தமா தனியா சேவிப்பார். இப்ப கூட நிறைய வீடியோ ரெக்கார்டிங்ஸ்ல எல்லாம் பார்க்கலாம். பனமுக ஸ்ரீகாரிய சுவாமி சாதிச்சாருன்னா ஒரே துணியில அவரே சாதிப்பார். திருவாராதனத்துல இருந்துட்டு பூர்த்தியா இருப்பார், இருந்து சாதிச்சார். இந்த சுவாமிக்கு அந்த நொற்று பண்றதுங்கிறது ரொம்ப அனாயாசமாக வரும். புக்கூரேஷங்கருடைய அந்த சாரீரார்த்த கிரமபோதினியோ இதையெல்லாம் சொன்னாக்கா ஐஷங்கர் சம்பாவனை பண்ற விசேஷ சம்பாவனை பண்றேன்னு சாய்ச்சாச்சு. ஒரே மாசத்துல இந்த சுவாமி நொற்று பண்ணி சம்பாவனை முதல்ல வாங்கிட்டவர் இவர் தான். வேற யாரும் நொற்று ஆகல. அப்படி ஒரு சக்தி மேதா விலாசம் உண்டு இந்த சுவாமிக்கு. பல சந்தர்ப்பங்கள்ல ஒரு சமயம் அடியன் கொஞ்ச நாள் மதுராந்தகம் கலாசாலையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு கொஞ்ச நாள் என்கிட்ட இருந்தது. அப்போ கொஞ்சம் சம்பளத்தை எல்லாம் கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு பேச்சுவார்த்தையெல்லாம் வந்த போது ஐஷங்கர் முக்கூரேஷங்கர் ஸ்ரீகாரத்தை அழைச்சுன்னு போய் பாடுறா எல்லாரையும் அப்படின்னு விட்டேன். அப்ப நான் என்ன பண்ணேன், புருஷ சுவாமியின் இடத்துலயும் காலக்ஷேபம், புருஷ சுவாமி அப்புறம் வில்லிவனேஷங்கர் பூர்வாசிரமம் இவா 2 பேரையும் அழைச்சிட்டு பனமுக ஸ்ரீகாரிக்காரையும் அழைச்சிட்டு கார்ல அழைச்சிட்டு பட்டணத்துல இருந்து முதுராந்தகத்துக்கு வந்தேன். அப்போ முதுராந்தகத்திலையும் சேர்ந்துட்டு மேல்பாக்கம் சுவாமி இவா 4 பேர் இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி மாதிரி இருந்தா.
இங்க சம்பளத்தை மறுபடியும் இது பண்ணணுன்றதுக்காக 4 பேரையும் அழைச்சிட்டு வந்தேன் அடியேன். அப்போ மேல்பாக்கம் சுவாமி திருமாளிகையில தான் இந்த சுவாமிகளோட ஒரு என்னென்ன பண்ணணுங்கிறதையெல்லாம் ஒரு நிர்தாரணம் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தோம். இவ 3 பேரும் எல்லா கிளாஸுக்கும் போய் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணது இவாள்லாம் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ண வேண்டியது ஸ்ரீகாரியக்காரர் ஸ்ரீரங்கத்துக்கு போய் பண்ணணும் முக்கூரேஷங்கர்னால. ஆகான்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணணும்லாம் தீர்மானம் பண்ணி அப்ப யாராருக்கெல்லாம் இந்த சம்பள விகிதாச்சாரத்தை எல்லாம் மறுபடியும் அவ ஒரு பே ஸ்கேல் மறுபடியும் மாற்றி அமைச்சது இந்த சுவாமியினுடைய ஒரு வைசிஷ்டியம். இந்த நிர்வாகத்துல வரபோது ரொம்ப ஆச்சரியம். வில்லிவநாயகருக்கு இந்த சுவாமியின் இடத்துல ஒரு விசேஷமான பிரிவு. ஏன்னா பூர்வாசிரமத்திலையும் கூட இருந்துட்டு ஆராதனம் பண்ணவர் சுவாமி திருமேனி அசக்தராக எழுந்த காலத்துல இந்த சுவாமி என்ன பண்ணா, அப்போ இவருக்கு ஆசைதான் கைங்கரியம் பண்ணணும்னு, ஆனா சரீர தர்மம் இடம் கொடுக்கல. சரீர தர்மத்துல இந்த சுவாமிக்கு ஒரு அசக்தி வந்துடுத்து. அசக்தி வந்ததுனால இந்த கைங்கரியத்திலேருந்து பிறத்தரா இருந்துட்டு இருந்தார். அப்போ தையார் ரங்கராஜாச்சார சுவாமியை ஸ்ரீகாரியமாக நியமிச்சாச்சு. ஐஷங்கர் அங்கங்க டோலைக்கு போறப்பெல்லாம் இப்படி நங்கநல்லூர்ல டோலை சுவாமியினுடைய திருமாளிகளை பண்ற போது கத்தல ஐஷங்கர், டே இந்த கண்ணனை அவர்கிட்ட கிட்ட கொண்டு போய் ஏழை பண்ணி காட்டுன்னு சாட்சி. அழுதுட்டார். கண்ணனை சேவிச்ச உடனே சுவாமி அழுதுட்டார். ஏன்னா அனுபவிச்சிருக்கார். பெருமாளை திருவாராதனம் பண்ணி ஒரு சந்தர்ப்பத்திலேயும் இந்த சுவாமியினுடைய அனுபவம் பகவத் அனுபவம்ங்கிறது இந்த சுவாமிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த சுவாமி அப்படி ஒரு விதமாகவும் அனுபவிச்சிருக்கார் பெருமாளை. ஆத்மார்த்தமான கைங்கரியம். ஆத்மார்த்தமான கைங்கரியம்னா ஈடுபட்டு கைங்கரியம். ஏன்னா கீழ் சொன்ன மாதிரி பெருமாளையே நியமிச்சிருக்காரு. இவரை நியமிச்சு இந்த கைங்கரியத்துல சுவாமி பூர்ணமாக இந்த கைங்கரியத்தை பண்ணினவர். இவர் ஸ்ரீகாரியமாக இருந்து நிர்வாகத்தை எல்லாம் பண்ணத்துக்கு பிற்பாடு அப்புறம் மற்றவாள்லாம் இப்போ அடியேனியும் ஐஷங்கர் நியமிச்சாச்சு, ஸ்ரீகாரியமா நியமிச்சாச்சு. அந்த அளவுக்கு இந்த சுவாமி மாதிரி நானே ஒரு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்னு பண்ணி பார்க்கிற போது அடியனுக்கு இதுல லவலேசமும் அந்த சாமர்த்தியம் இருக்குமான்னு எனக்கு சந்தேகம்தான், நீ சம்சயம்தான். என்னமோ யானை இருந்த இடத்துல எதையோ வச்சா மாதிரின்னு சொல்லுவா. இது மாதிரிலாம் பண்றச்சு அடியனுக்கு தெரியாது. ஆனா இந்த சுவாமியினுடைய நிர்வாகமோ அவரை பண்ணின காரியங்கள்லாம், அதுவும் முக்கூரேஷங்கருக்கு ஒரு வலது கை இது பண்றதா. முக்கூரேஷங்க அவருக்கு ஒரே திருஷ்டி தான், ரங்கநாதனுடைய அந்த கோபுரத்தை எப்படியாவது பண்ணி முடிச்சுடணும். அதுதான் அவருடைய திருஷ்டி. அதனால மற்றதெல்லாம் அவருக்கு ஒன்றும் இது கிடையாது. ஏதாவது நிர்வாகங்கள் பண்றதாக இருந்தால் ஸ்ரீகாரியக்காரர் தான். அவர் ஒத்தரே இதையெல்லாம் பண்ணிவிட்டார். ஆறுமுக ஸ்ரீகாரிய சுவாமி தான் இதையெல்லாம் பூர்த்தியாக நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார். சில சந்தேகமே கிடையாது. சரீர தர்மத்தினாலேயும் அசக்தியினாலேயும் தான் கொஞ்சம் விரத்தராக இருந்தார். கடைசி காலத்துல கொஞ்சம் கால் அசக்தி வந்துடுத்து. அதனால இந்த சுவாமிக்கு முடியல. அப்படி அவ்வளவு பண்ணிட்டு இருந்தார் இந்த காரியம். எல்லாருடைய பிரீத்திக்கும் பாத்திரமாக இருந்தவர். ஒரு காலகட்டத்துல இவர் சரீரம் கூட இருந்தா கூட எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் ஐஷங்கர் ஐஷங்கர் எதுவா இருந்தாலும் கூப்பிடுற அவரை அப்படின்னா அவர்கிட்ட தான் நியமிச்சாங்க.
அப்படி ஒரு வைசிஷ்டம் இந்த சுவாமிக்கு இருந்தது. ஆக இந்த சுவாமி ஒரு அத்தியாச்சரியமான கைங்கரியத்தை எல்லாம் அவரை பண்ணிட்டு வந்ததை உத்தேசிச்சு அடியேன் ஒரு இந்த சுவாமியினுடைய வைபவத்தை எல்லாம் கணிச்சு அடியன் சுவாமிக்காக ஒரு ஸ்லோகமா பண்ணேன். இத சுவாமியினுடைய தனியன்னும் சொல்லிக்கலாம். அத மகான்கள்லாம் இதை ஏத்துண்டு அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீவீர ராகவ சட்டாரி யதீந்திர பக்தம் வேதாந்த தேசிக யதீந்திர தயாநிதானம் கௌண்டின்ய கௌலிகமணிம் பகுமான பாத்திரம் சூரிம் ரிசம்மமனகம் சததம் பஜாமஹா. இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீ வீரராகவ சட்டாரி யதீந்திர பக்தம், வீரராகவ சடகோப யதீந்திர மகாதேசிகனுடைய பக்தி. ஏன்னா அந்த ஐஷங்கர் நாள்ல தான் இவர் கைங்கரியத்துக்கு சேர்ந்து அந்த ஐஷங்கரால அனுகிரகிக்கப்பட்டு அவரால் திருவாராதன கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டவர். அதனால அந்த ஐஷங்கர் இடத்துல இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி விசேஷம் அபரிமிதமான பிரீத்தி விசேஷம். அது அடியோங்கள் வரையில் அது பரியவசிச்சது. அது அடியோங்கள் அனுபவிச்சதுனால இந்த பதம் ஸ்ரீ வீரராகவ சட்டாரி யதீந்திர பக்தம் வேதாந்த தேசிக யதீந்திர தயாநிதானம். முக்கூரேஷங்கர் வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகனுடைய தயை, அவருடைய தயைக்கு பாத்திரமானவர். ஏன்னா அந்த ஐஷங்கர்னால இவர் ஸ்ரீகாரியமாக நியமனத்தை அடைந்தவர். தேசிக யதீந்திர தயா நிதானம் அதற்கு காரணமானவர். அப்புறம் இவருடைய கோத்திர பெருமை கௌண்டின்ய கௌலிகமணிம், கௌண்டின்ய குலத்திற்கே ஒரு மணியை போன்றவர், ஒரு தீபத்தை போன்றவர், அந்த குலத்துக்கே ஒரு பெருமையை சேர்க்கக்கூடியவராக இருந்த இந்த சுவாமி. பகுமான பாத்திரம், பலருடைய பகுமானத்திற்கும் பலருடைய பிரீதிக்கும் பாத்திரமாக இருக்கக்கூடியவர். சூரிம் ரிசம்மம் அனகம். இப்போ நித்திய சூரிகளுடைய கோஷ்டியில சேர்ந்துட்டார். இந்த சூரியங்கிறது நம்முடைய சம்பிரதாயத்திலேயே இருக்கக்கூடியது. நிருசிம்ம சூரியாக இப்போ அங்க பெருமாளுக்கு நித்திய விபூதியில மாலோலனுக்கு அங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். அனகம், அனகம்ன்றதுனால எந்த விதமான தோஷமும் இல்லாதவர். ரொம்ப ஆத்ம குணோபேதர் சொல்றச்சே, ஆத்ம குணோபேதர். ஆத்ம குணம்ங்கிறது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மகுண சம்பன்னர். இப்படி இருக்கக்கூடிய இந்த சுவாமியை சததம் பஜாமஹா. சததம்னா எப்பொழுதும் நாம் பஜிக்கின்றோம், சேவிக்கின்றோம். இத நான் நினைச்சுக்கிறது உண்டு அடிக்கடி. இப்ப ஸ்ரீகாரியம்னு ஸ்தானம் இருந்தா கூட அவரை பார்த்து அவர் மாதிரி நடந்துக்க முடியுமா அப்படின்றது கூட சில சமயம் பிரயத்தனப்படுறது உண்டு. ஆனா அந்த மாதிரி முடியுமா தெரியல. ஏதோ சொல்லுவா, புலிய பார்த்து பூனை சூடு போட்டுதான்ற மாதிரி கதை சொல்லுவா. அப்படி இருக்குமா முடியலன்னு தெரியல. ஆகினால சூரிம் ரிசம்ம மனகம் சததம் பஜாமஹா. அப்படிப்பட்ட இந்த மகானை எப்பொழுதும் பஜிக்கிறோம், சேவிக்கிறோம். இன்னும் பண்ணணும்னு தோணித்த இந்த சுவாமியை பத்தி.
இந்த சுவாமியினுடைய சதமானோத்சவமானது நாம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும். இது பிரதி மாசம் இந்த ரேவதி நட்சத்திரம் இதுல கொண்டாடணும்னு மகான்கள்லாம் தீர்மானிச்சு இதை உபக்கிரமிச்சிருக்கா. இந்த ஸ்லோகத்தை கொண்டு நாம உபக்கிரமிச்சு மாசா மாசம் இந்த சுவாமியினுடைய வைபவத்தை கொண்டாடுவோம். ஸ்ரீ வீரராகவ சட்டாரி யதீந்திர பக்தம் வேதாந்த தேசிக யதீந்திர தயாநிதானம் கௌண்டின்ய கௌலிகமணிம் பகுமான பாத்திரம் சூரிம் நிருசிம்மமனகம் சததம் பஜாமஹா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ. அடியேன் சுவாமி ரொம்ப